நமஸ்காரங்க. நான் உங்கள் ஜோதிடர் ராஜப்பா பேசுகின்றேன். இந்த முறை 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் கடகராசிக்கு பெயர் செய்கின்றார். அதுவும் உச்ச குருவாக. இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவாக கடகராசியிலேயே குரு வருவது என்பது ஜன்ம குரு என்று, அதாவது அந்தந்த ராசியிலே வரக்கூடிய குரு என்று சிறிது அதற்கு வனவாசம் என்று அந்த பழைய நூல்களில் பாட்டெல்லாம் இருக்கிறத வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரான பலன் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அது ஒன்றும் நம்ம பயப்படுற சமாச்சாரம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 9 நவகிரகங்களில் அல்லது வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய கோள்களில் அந்த கிரக வரிசையில் ரொம்ப பெரிய உருவத்தில் மிகப்பெரிய அப்படிங்கிறது குரு பகவான் தான், அதாவது வியாழன். இந்த வியாழனோட அந்த உருவ சைஸுக்கு சந்திரனோட உருவ சைஸு, நம்ம வணங்கக்கூடிய நம்ம பூமிக்கு துணைக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலா, அதோட உருவ சைஸ் ரொம்ப சின்னது. கடகராசி சந்திரனோட ராசி. அந்த ராசியிலே குரு பகவான் வரும்போது ஒரு சின்ன ஸ்மால் ஆப்ஜெக்ட் கிட்ட ஒரு பெரிய ஹியூஜ் ஆப்ஜெக்ட் நின்னா எது கண்ணுக்கு தெரியும் யாருக்கும்? உதாரணத்துக்கு ஒரு பெரிய பிரபலத்தோட ஒரு ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு ஒரு மனுஷன் பக்கத்தில் போனால் பார்வை எங்கே படும்? பெரிய பிரபலத்தினால தான். அந்த மாதிரி ஜென்மகுரு அப்படிங்கிறது கடகராசியில் இருக்கும்போது கடகராசியோட ஒரு தனிப்பட்ட குணாதிசயங்கள் பிரதிபலிக்காது. அதாவது உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொன்னால், இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறது தான் ஜென்மகுருன்னு அர்த்தம். வனவாசம்னா காட்டுக்கே போகிறதில்ல. அதாவது முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு கூட்டத்தோடு ஒட்டாமல் இருக்கிறது, உறவுகள் நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் அளவோடு இருக்கிறது, முக்கியமாக தற்பெருமை பேசாமல் இருக்கிறது, சுயகௌரவம் பார்க்காமல் இருக்கிறது, இதிலெல்லாம் கொஞ்சம் நம்ம சரியான முறையில் இருந்துக்கிட்டோம் அப்படி சொன்னால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு துளி கூட கடகராசி பாதிக்காது. எதனால் அப்படி சொன்னால், கடகராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதி குரு தான். அது முக்கியமாக கடகராசிக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ இது குரு பயிற்சி விஷயத்தில் உங்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு துளி கூட பொருளாதார ரீதியாக பண கஷ்டம் வரவே வராது. பணம் வருமான விஷயத்தில் வேறு வகையில் கூட ஒரு உதவிகள் விஷயத்தில் சப்போர்ட் விஷயத்துலலாம் தாராளமாக இந்த வருஷம் உங்களுக்கு போகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த பர்டிகுலர் அந்த பணங்காசு விஷயத்தில் நம்ம அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதும், அந்த நேரங்களில் நம்மளை தம்பட்டை அடிச்சிக்காமல் இருக்கிறதும் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். அதாவது ஆரோக்கியத்தை ரொம்பவே பாதிக்குங்கனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இடையில ஐப்பசிக்கு மேலே ராகுகேது பயிற்சியில் கடகராசிக்கு சரியில்லை. ஸோ இந்த ஆண்டில் வருஷ கிரகங்களில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது அப்படி சொன்னால், இந்த ஆண்டு ராகுகேது பயிற்சி கடகராசிக்கு கொஞ்சம் பலவீனம். அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாயாரோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தை, வட்டி வாகன ஸ்தானத்தை, தாயார் ஸ்தானத்தை, வீடு ஸ்தானத்துலாம் பார்க்காம இருக்கணும். அதுக்கெல்லாம் விரை செலவுகளை வீட்டுக்கு மராமத்து செய்கிறது, இது மாதிரிலாம் உருவாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வாகனங்களுக்கு அடிக்கடி செலவு வைக்கும். ஆனால் அதெல்லாம் சுப செலவுகள் தான், பயப்பட தேவையில்லை. ஒரு மனிதனோட அதாவது ரகசியங்களை பாதுகாப்பு பண்ணக்கூடியது அப்படி சொன்னால், அதாவது ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 இந்த 3 ஸ்தானம் ஒரு மனிதனோட அந்தரங்கத்தை சம்மந்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள். இந்த 3 ஸ்தானத்தை இந்த வருஷம் குரு பார்க்க மாட்டார். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நாம் இந்த வருஷம் ஒரு நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிட்டு ஒரு நம்ம வட்டம் போட்டுக்கிட்டு வாழ்கிறதும்பாங்க இல்லையா, நம்ம குடும்பம் அப்படி தனிப்பட்ட முறையில் நம்ம போயிட்டு வந்துட்டுருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இந்த 6 to 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பார்வை சுபகரத்தோட பார்வை இல்லை அப்படிங்கும்போது ஜாமீன் கேரண்டி யார் ஒருத்தருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது, இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக விரை செலவு இந்த வருஷம் தாராளமாக இருக்கும். ஆனால் வரவு தான் செலவாங்கனால அது பெருசாக கையை கடிக்காது, பயப்பட வேண்டாம். பண கஷ்டம் இருக்காது, ஆனால் மன கஷ்டம் உண்டுங்கிறது இது தெளிவு. குறிப்பாக இந்த வருஷத்தில் குரு பகவானோட பார்வை குடும்பஸ்தானத்தை, குழந்தைங்க ஸ்தானத்தை, மனைவி ஸ்தானத்தெல்லாம் பார்க்கறனால பிள்ளைகளோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அவங்க சுப நிகழ்ச்சிகள், அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு கல்யாணமானவங்க இருந்தால் குழந்தை கிடைக்கிது, அவங்களுக்கு கல்யாண வயசில் இருந்தாங்கன்னா கல்யாணம் கூடுறது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நல்லா இருக்குது. கணவன் மனை உறவில் நல்லா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் நட்பு ஓட்டத்தில் ஒன்றும் பகையெல்லாம் எதுவும் சங்கடமெல்லாம் வராது. அதுமாதிரி புது சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளெல்லாம் வரும். ஏன்னா உங்களுக்கு குரு பண வரவுக்கு இருக்கு அப்படிங்கிறனால இன்னும் பொருளாதார ரீதியாக ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா அதில் சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம 12ஆம் இடத்தை பார்க்கறனால நேரத்துக்கு தூங்க முடியாது, கொஞ்சம் அலைச்சல் சிரமம் இருக்கும். 6ஆம் இடத்துக்கு குருபகவான் பார்வை இல்லாதனால கொஞ்சம் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். 8ஆம் இடங்கிறனால ஆஸ்பத்திரி செலவுகள், அது ஜாதகருக்கு மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் வரலாம் குடும்பத்தில். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக
படிப்பில் இப்போ இந்த இந்த ராசிக்காரங்க கல்வி விஷயத்தில் மதிப்பெண்கள் நல்ல முறையில் இருக்கும், ஒன்றும் கௌரவம் கெடுக்கிற மாதிரி இருக்காது. போட்டித் தேர்வுகளெல்லாம் தாராளமாக ஈடுபடலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. குறிப்பாக வந்து உத்தியோகத்தில் உயர்வு, கல்வியில் உயர்வு அல்லது வேறு ஏதாவது பெருசாக எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க அப்படி சொன்னால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டில் நவம்பர் மாதம் 1ஆம் ஒரு 3 மாதத்துக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஏன்னா இப்போ அதிசாரத்தில் குரு சிம்மத்துக்கு போகிறது, தனஸ்தானத்துக்கு போகிறது பிரபல யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் பெரிய விஷயங்களெல்லாம் நவம்பருக்கு மேலே கைகூடி வரும். அதே நேரத்தில் இந்த வருஷத்தில் வந்து கடகராசிக்காரங்க பெண் தெய்வ வழிபாடு, பௌர்ணமி பூஜை, 3ஆம் முறை தரிசனம், நவகிரகத்தில் பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய வியாழ பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் அர்ச்சனைகள் செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. மற்றபடி கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மகுரு வந்து பயமுறுத்துறதில்லை. நமக்குண்டான ஒரு சுய கட்டுப்பாடு வளர்த்துக்கிட்டாவே கடகராசிக்காரங்க எல்லாத்திலையும் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சம்பளத்துக்கு கூலிக்கு போகிறவங்களுக்கெல்லாம் தைரியமாக சம்பளம் கேட்கலாம். இடமாறுதலோ தொழில் மாறுதலோ அவங்க இப்போ வேறு பக்கம் போனால் நல்லா இருக்குன்னு நினச்சா தாராளமாக மாற்றிக்கலாம். அதே நேரத்தில் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு வரும். அதே நேரத்தில் இந்த வருஷத்தில் நம்மளே ஏதாவது ஒரு சின்ன வேஷம் போட்டுக்கிறது, ஒரு தோற்றத்தில் ஏதாவது சின்ன சின்ன மாறுபாடுகளை உண்டாக்கிறது, இந்த ஜென்மகுரு பாதிப்புகள், அதாவது ஸ்டைல்ஸ், நம்மளோட ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் மாற்றிக்கிறது இந்த ஜென்மகுருவோட தாக்கத்துலேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ராகுகேது பயிற்சியப்போ அதுக்கு உண்டான பரிகாரங்களை, அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபதிக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை கூட சேர்த்திங்க. மற்றபடி இது உங்களை பொறுத்த வரைக்கும் ராசி பலன்கள் அப்படி சொல்லி பார்க்கும்போது இந்த குரு பயிற்சினால் 12 ராசிகளில் இந்த கடகராசியோட தரம், அதாவது யோக பாக்கியத்தில் கடகராசிக்கு நான் கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த அளவுக்கு இந்த வருஷம் குரு பகவானோட பயிற்சி கடகராசிக்கு சாதகமாக இருக்கும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நமஸ்காரம்.